திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னீர் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யார்களையும் வணங்கி வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்ச்சியை வழிநடத்த ஐயா தொகுத்து வழங்க ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா பெரிய புராணம் பாடலை பாட இருக்கின்ற ஐயா சாம்பசிவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடியை வணங்கி நிகழ்ச்சியை நிதியை துவங்குவோம். எப்பொழுதும் போல பள்ளி எழுச்சியோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. ஐயா ஐயா ராஜா ஐயா. சிவாய நம. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. இவன் உயர் கொள்கின்ற யாரென நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம். அவன் விரு பெய்தவும் அலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும். அவனில் நீயும் அவனில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லான். ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே. பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதூரார், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூர் தெல்லு பூந்துருத்து நம்பி, வருஞான கண்ட திருவேணடியாள் வாய்ந்த திருவாலிய பூத மறுபுருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திருவாலவாயர், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடர்தாம், உன் கபிலர், புரணமெய்யுணர், இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடியாற்றல் மக்களே, திருமுறை தமிழோசையில இன்று 89வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 3ஆம் திருப்பதிகம் திருப்புகலி என்ற சீர்காழியை பற்றியது. பண் காந்தார பஞ்சமம். இதற்கான நாழிகை 25-27 என்றும் நேரம் வந்து 50 இதுக்கான நேரம் வந்து 15:32 16:48, மாலையில 3:34 4:48 வரைக்கும் நேரம் சொல்லுவாங்க. அதுக்குரிய நேரமாக காந்தார பஞ்சமத்துல இந்த பாட இது வந்து ராகம் வந்து இதுக்கு கேதார கவுளைன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். இப்போ காவினுடைய வடகரிலே சிதம்பரத்துக்கும் வைத்தியனுடைய படைப்பட்ட இந்த சீர்காழி பெருமான் தோணியப்பர் என்றும் அம்பாள் திருநிலை நாயகி என்றும் உள்ளது. இதற்கான பெரிய புராண பாடல் 277 நாலடி மேல் வைப்பு. ஐயா சாம்பசிவய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். புகழி இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 274. திருச்சிற்றம்பலம். ஐயா அந்நாள் தொடங்குறது தான் ஐயா. இல்லையா, நாலடி மேல் வைப்பு 277. 77. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்க. நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்பெனில் சக்கரம் ஆதிவி கற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்து உயர்காலியாரை பாடினார் ஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனாக விளங்கிய காலத்துல 3 ஆண்டிலே இறைவனுடைய அருள் பெற்று ஞானப்பால் உண்டு சீர்காழியில இருந்து பலவிதமான இசைப்பதிகங்களை பாடினார். இந்த இசைப்பதிகங்கள்லாம் பாட சொல்ல அவருக்கு வயது 3 வயது. பின்னாளிலே அவர் தன்னுடைய புண்ணிய 16 ஆண்டுல அந்த சீர்காழியுடைய பலவேறு பெயர்களை வைத்து பாடினார். அது ஒரு இது இங்க 3 வயதுல பல இசை நுணுக்கங்கள் உள்ள பாடல்களை பாடினார். அதிலே இது 4 அடி வேல் வைப்பு என்று முதல்ல 4 லைன் அப்புறம் 2 லைன் வரா மாதிரி 4 அடி மேல் வைப்பு என்ற வகையில அமைந்த இதெல்லாம் ஒரு மூல இலக்கியமாக பாடினார். இது எதையும் மொழிபெயர்த்து பாடல. ஞானசம்பந்த பெருமான் தமிழ் ஞான சம்பந்தனாக பெருமானிடத்து அருள் பெற்று மூல இலக்கியமாக பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் இதை குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. இயலிசையெனும் பொருளின் திறமாம் புயல் அனமிடருடை புண்ணியனே கயலன வரி நெடுங்கண்ணியோடும் அயல் உலக அடி தோழ அமர்ந்தவனே கலனாவது வெண்தலை கடி பொழில் புகழி தன்னுள் நீலன் நாள்தோறும் இன்புற நிறைமதி அருளினனே. பெருமான் கையிலே ஏந்திருக்கிற கலம் வெண்தலை என்கிற பிரம்ம கபாலம். அதிலே நம்முடைய ஆணவத்தை பிச்சையாயிருக்கிறான். நிலனெனும் அவன் அணிந்திருப்பது நிறைமதியாகிய தன்னை சரணடைந்தவர்களை தலைமையிலே தாங்கும் விதமாக நிறைமதியாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு நிலையூறும் இடர்நிலை. சாம்பசிவயா படி. நன்றிங்க. நிலையுறும் இடர் நிலையாத வண்ணம் இலையுறு மலர்கள் கொண்டேத்தும் யாம் மலையினில் அறிவையை வெறுபவன் தோள் அலைவரு மதகரி உரித்தவனே மலையினில் அறிவையை வெறுபவன் தோள் அலைவரு மதகரி உரித்தவனே இமையோர்கள் நின் தாள் தொல எழில் திகழ் பொழில் புகழி உமையாலொடு மண்ணினை உயர்த்திரு வடியினையே. அவை இமையோர்கள் வானவர்கள் தொட நிற்கிறான், உமையை பாகமாக கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 3 பாடினை அருமறை. நடராஜையா படிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடினை அருமறை வரல் முறையால் ஆடினை காணமுன் அருவனத்தில் சாடினை காலனை தயங்கொழி சேர் நீடுவன் பிறை முடி நின்மலனே நினையே அடியார் தொழ நெடுமதிர் புகழின் நக தனையே இட மேவினை தவநெறி அருளமக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நினையே அடியார் தொழ நெடும் புகழின் நகர் தனில் அமர்ந்தனை. பெருமான் என் தெற்காலில் இருக்கிறான், அடியார்கள் தொட நிற்கிறான். அப்படி அடியார்கள் தொட நிற்கிற அந்த புகழிலே எனக்கு தவநெறி அருள வேண்டும், தவநெறி அருள் எமக்கேன்னு ஞானசம்பந்த பெருமான் தவநெறி கேட்ட இடமாக புகழி என்கிற சீர்காழியை சொல்கிறார். வாழ்க வாழ்க. நிழல் திகழ் மழுவின. அடியேன் படிக்கிறீங்க. படிங்க. நிழல் திகழ் மழுவினை யானையின் தோல்
அழல் திகழ் மேனியில் அணிந்தவனே கழல் திகழ் சீலம்பொலி அலம்ப நல்ல முழவோடும் அருநடம் முயற்றினேனே முடிமேல் மதிசூடினை முருகு அமர் பொழில் புகழி அடியார் அவர் ஏத்தூர அழகொடும் இருந்தவனே அடியார் அவர் ஏத்தூர அழகொடும் இருந்தவனே. முடிமேல் மதிசூடினை முருகமர் பொழிப்புகள் என்று தன்னை சரணடைந்த தந்தரனை தன் தலையிலே தாங்கி அடியார்கள் ஏத்த அமர்ந்திருக்கிற இடமாக புகழி இருக்கிறது. வாழ்க. கருமையின் ஒளிகடல். அடியேன் படிக்கிறேன் ஐயா. கருமையின் ஒளி கடல் நஞ்சுண்ட உரிமையின் உலகுயிர் அளித்த நின்றன் பெருமையின் நிலத்தவர் பேசிலால் அருமையில் அளப்பரி அறியவனே அருமையில் அளப்பரிது ஆயவனே அரவு ஏர் இடையொருளுடும் அலைக்கடல் மலி புகழி பொருள் சேர்ந்து தர நாள்தோறும் புவிமிசை பொழிந்தவனே பொருள் சேர்த்தர நாள்தோறும் புலிமிசை பொழிந்தவனே. திருச்சிற்றம்பலம். அறவேரடையாளோடும் அலைகடல் மலி புகழி என்று சொல்லி அங்க அறவேரடைங்கு திருநிலை நாயகை குறிக்கும். அந்த திருநிலை நாயகி பொருள் சேர்த்தர அந்த அம்மா கொடுத்தது என்ன? ஞான சம்பந்தருக்கு ஞானப்பொருள்தான் நமக்கெல்லாம் ஞானத்தை நல்குவளாக அவள் இருக்கிறாள். அந்த ஞானத்தை அவன் நாள்தோறும் தர வேண்டும் என்று சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடையறி மாவோடு. உமாமா படிங்க. உமாமா. அடையறி மாவோடு வேங்கையின் தோல் உடைப்பட அரைமிசை உணைந்தவனே படை உடை நெடுமதில் பருத்தளித்த இடை உடை கொடி நல்கு வேதியனே திகிர்தா பரமா நின்னை விண்ணவர் தொழ புகழி தகுவாய் மடமாதோடும் தாழ் பணிந்தவர் தமக்கே. விண்ணவர்கள் தொழ அவன் மாதோடும் அமர்ந்திருக்கிறான். மாது என்பது இங்கே திருநிலை இருக்கும். அந்த மாதோடும் அமர்ந்து அடியார்களுக்கு அருள் செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். அடுத்து 7வது அடியவர் தொழுதழ. செண்பகவல்லியம்மா படிங்க. அடியவர் தொழுதழ அமரர் ஏத்த செடிய வல்வினை பல தீர்ப்பவனே துடியடை அகல் அல்குல் தூமொழியை பொடிய நீ மார்புற புல்கினனே புண்ணியா புனிதா புகர் ஏற்றினை புகழினகர் நன்னினாய் கழல் ஏத்திட நல்கி நன்னகிலா வினையே. அவன் புண்ணியனாய் புனிதனாயிருக்கிறான். அவனை நன்னினால் நமக்கு வினை நணுகாது என்று சொல்கிற பாடல். வாழ்க. இரவோடு பகலதான். 8வது பாட்டு. சங்கரையா படி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இரவோடு பகலதாம் எம்மானுன்னை பரவுதல் ஒழுகிலேன் வழியடியே புறவிரி நறுக்கொன்றை கொண்டணிந்த அறிவிரி தடை ஆண்டகையே அணமென்னடையாளரும் அதிர்கடல் இலங்கை மன்னனை எனமாதொரு தோளடர் திருத்தனை புகழியுளே. திருச்சிற்றம்பலம். அன்னமன் நடையாகிய அந்த திருநிலை நாயகியை உடனாக கொண்டிருந்தாலும் தவறு செய்தால் தண்டிக்கிற அந்த இதனாலே ராவணன் இலங்கையை அசைத்த போது அவனை அடர்த்தவன் என்று சொல்கிற பாடல். வாழ்க.
உருகிட உவகை தந்து. செல்வம் அம்மா படிங்க. செல்வம். ஐயா. உருகிட உவகை தந்து உடலினுள்ளால் வருகிடும் அமுது அன பண்பினே ஒரு கடல் வண்ணனும் பூவுளானும் வெறுகிடும் அருளென பிறங்கெரியாய் உயர்ந்தாயினி நீ என்னை ஒள்மலரடியினை கீழ் வயந்து ஆங்குர நல்கிட வளர்மதில் புகழிமணி உயர்ந்தாயினி நீ என்னை ஒன்மலரடி அடியினை கீழ் வாய்ந்து ஆங்குர நல்கிடு வளர்மதில் புகழிமணி. திருச்சிற்றம்பலம். கடல் வண்ணனும் பூவுளானும் பெருகிட அவன் பிறங்கு எரியாய் உயர்ந்து நின்றான். அப்படி பெருமாவியன்ற மலரடிக்கு நாம் சரணடைய வேண்டும் என்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கையினில் உண்பவர் 10வது பாட்டு. தாமோதரையா படி. தாமோதரையா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கையினில் உண்பவர் கணிகை நோன்பர் செய்வன தவமலா செதுமதியார் பொய்யவர் உரைகளை பொருளனாத மெய்யவர் அடி தொழ விரும்பினே வியந்தாய் வெள்ளேற்றினை விண்ணவர் தொழுப்புகலி உயர்ந்தார் பெருங்கோயிலுள் ஒருங்குடன் இருந்தவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வியந்து வெள்ளேற்றிசை வெண்ணல் வெள்ளேற்று என்று பெருமான் வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேன்னு பெருமான் அறத்தின் அடையாளமாக திகழ்கிற அதை கொடியாகவும் அதையே ஊர்தியாகவும் கொண்ட பெருமான் இருக்கிறான் என்று அறத்தை வற்புறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 11வது புண்ணியர் தொழுதொழு. ஐயா ஐயா இருக்காருங்க ஐயா, அவர் பாடு சொல்லுங்கம்மா. பாடு சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். புண்ணியர் தொழுது எழுப்புகழின் நகர் விண்ணவர் அடி தொழ விளங்கினானை நன்னிய ஞான சம்பந்தன் வாய்மை பண்ணிய அருந்தமிழ் பத்தும் வல்லார் நடலைவை இன்றி போய் நன்னுவர் சிவன் உலகம் ஆயின இற்றித்தாம் எய்துவர் தவநெறியே. நன்றியா. எது உண்மையானதோட ஞான சம்பந்தருடைய அருந்தமிழில் வல்லவர்களா இருப்பதுதான். அப்ப ஞான சம்பந்த தேவாரம் படித்தா அதுவே மிகப்பெரிய தவம் என்று சொல்கிற மாதிரி அமைந்த திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையில 4வது பதிகம் திரு ஆவடுதுறை. இதுவும் 4 மேல் வைப்பு தான். காந்தார பஞ்சம் என்று பகற்பண் 9ஆக நாழிகை 25-27க்குள்ள நேரம் பகல் 3:37 4:48க்குள்ள கேதார கவுளியில பாடக்கூடியது. காவியினுடைய வடகரையிலே 38வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் மாசிலாமணி ஈசர், அம்பாள் ஒப்பில்லான நாயகி. இந்த பதிகம் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரபலமான பதிகம். ஏன்னா பொன் பெற்ற பதிகம்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. பொண்ணு அவருக்கு பெருமான் கொடுத்தார தவிர இந்த பதிகத்துல எந்த இடத்துலயும் பொன்னை பற்றிய செய்தியே இல்லை. இவர் பொன் அவரை வேண்டவில்லை. பொன் வேண்டிய பதிகம் அல்ல, பொன் பெற்ற பதிகம், பொன் வேண்டும் பதிகம். இப்ப பல பேர் அதை பொன் வேண்டும் பதிகமாக வைத்து இந்த பதிகத்தை படிச்சா நிறைய காசு பணம் சேரும்னு நினைச்சு படிச்சுன்னுக்கிறாங்க. காசு பணம் சேர்ந்தா வினை, அதுக்கேற்ற மாதிரி வினை சேரும். வினை சேர ஆணவம் கூடும், அதனால மாயை அதிகரிக்கும். அது சைவத்துக்கு முரணானது. மாயை தனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் என்ற சைவ சித்தாந்த கொள்கை நிறுவன பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்று இந்த பதிகம் ஃபுல்லா உனகடல் தொழுதொழுவேன்னு பெருமானுடைய திருவடியை பாடுகிறார். அந்த செல்வன் தான் மிகச்சிறந்த செல்வன் ஞானசம்பந்தர் கருதினார். இந்த பதிகம் பாடி முடிச்சப்போ அவர் திருவாடுதலிருந்து இவர் சிவபாதையர் தன்னுடைய ஊருக்கு புறப்படும் போது பெருமான் அங்க வேலைக்காக அவர்களுக்கு பொன் கொடுத்தாரே தவிர இது பொன் நம்ம பெறுகிற பதிகம் அல்ல, பொன் கொடுத்த பதிகம். நாம கேட்டு பெறுவதல்ல.
கேட்காமலே இறைவன் கொடுத்தான். அது நம்ம இறைவனுடைய திருவடியை நினைந்தால் நமக்கும் வேண்டியதை தானாக தருவான். பொண்ணை நினைச்சு பாடக்கூடாது, திருவடி நினைத்து பாட வேண்டும் என்று எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால இங்க திருவடி தான் செல்வமே தவிர உலகியல் பொருட்செல்வம் அல்ல, அருளியல் அருட்செல்வமாகிய திருவடிக்கு உரிய பதிகமாக இதை திருவடி பதிகமாக ஓத வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அமைந்த பதிகம் இது. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. உலகியல் பொருட்செல்வத்தையே மட்டும் கருதாமல் அருளியல் செல்வமாகிய திருவடியை கருத வேண்டும் என்ற வகையில இந்த சொல்லையே மகுடமாக இந்த சொல்ல எல்லா பாட்டிலையும் வரா மாதிரி பெருமானுடைய கடலை நினைந்து பாடிய திருவடி திருப்பதிகம் என்று இதை கருத வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க, சிவசெல்வி ராஜம் இருக்காங்களா? சிவாய நமயா. சிவாய நம. படிங்க 2வது பாட்டு. வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கழல் விடுவேனல்லேன் தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி போழிலமதி வைத்த புண்ணியனே போழிலமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. இந்த பாட்டு அந்த சிவச்செல்வியின் பேரு சொங்க, பேர் நல்ல அருமையான பேரு. சிவனுக்கு செல்வியாக இருக்கிறார். வாழ்க. இந்த பாட்டு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் என்று காரைக்கால் அம்மையாரை நினைவுபடுத்துகிற பாடல். காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி பாட சொல்ல பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்தனின் சேவடியே சேர்ந்தேன் நிரந்திகரும் மெஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர்னு பாடினர். அந்த அப்படி பாடின அந்த இடர் என்ற சொல்ல வச்சுதான் இந்த பதிகம் ஆரம்பிக்குது. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன். அப்ப என்னுடைய இடரை தீர்ப்பதுக்கு மட்டும்தான் பெருமான வேண்டணுமா? அதுதான் வாழ்க்கையா என்றால் இல்ல. நீ என்னுடைய துன்பத்தை போக்கினாலும் போக்காவிட்டாலும் நான் உன்மேல் அன்பு செலுத்த விடுதை தவற விட மாட்டேன் என்று அடுத்த பாட்டு நம்ம சேக்கிழாருடையது காரைக்கிழமையார் பாட்டு. இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் பெருமானுடைய இடரை களைய வேண்டும், என்னுடைய துன்பங்களை போக்க வேண்டும், எனக்கு நன்மை செய்ய வேண்டும், பெருமானத்துல நன்மையை மட்டுமே வேண்டுவது என்ற நிலையில அதை செய்தால செய்ய போனாலும், ஏன்னா என்னுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் எனக்கு வாழ்க்கையை தருவான். அதனால நான் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் நான் செத்தாலும் பெருமானை மறக்க மாட்டேன்னு சொல்ற. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகடல் விடுவேன் அல்லேன். நன்மை கருதி பெருமானை வேண்டுவதல்ல, எந்த விதமான நன்மையும் எதிர்பாராமல் பெருமானிடத்துல அன்பு செலுத்துவது, ஆசை நீக்கி அன்பு சேர்த்தல் என்ற சுந்தரருடைய வாக்க நினைவுபடுத்துகிற பாடலாக இது அமைகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. நனவினும் கனவினும் நம்பா உன்னை. லலிதாமா படி, ஐயாவும் சேர்ந்து படி. அவங்க ஒரு பாட்டு இவங்க ஒரு பாட்டு படிக்க, தனித்தனியா படிக்கணும். படிங்கம்மா. 3வது பாட்டு நீங்க படிங்க, 4வது பாட்டு ஐயா படிக்கணும். என்கிட்ட என்னைய கூப்பிட்டீங்க?
ஆமாமா சிவா லலிதா நீங்கதான் சரிங்கய்யா சரிங்கய்யா சிவாயனமையா. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் சிவா நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரபே நம்மான் புனல் விரிநறு கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை அரணே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. எந்த வகையிலும் பெருமானை சந்தேகக்கூடாது. நனவிலும் கனவிலும் அவனை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் அவன் நமக்கு வேண்டியதை தானாக தருவான். அதனால அவனை மனதிலே வழிபடல் தான் உண்மையான அன்பே தவிர புறத்தோற்றத்தினால் அல்ல. அகத்திலே மனவினும் வழிபடல், மனதாலே வழிபடுதல். அது அவனுடைய திருவடியாகிய செல்வத்தை வழிபடுதல். வெறும் பொன் பெற்ற பொண்ணு நினைச்சு உலகில் இல்லாமல் அருளியல் நிலையிலே நின்று பெருமானுடைய திருவடியை மனதாலே வழிபட்டால் நமக்கு வேண்டியதை அவன் தானாக தருவான். நாம் போய் அவனத்துல எனக்கு பொண்ணு கொடுன்னு நினைச்சு பாட வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனா இதை பொன்பற்ற பதிகம் சொல்லி வெறும் காசுக்காகவே பாடுற பதிகம்னா பெருமாண்ட போய் பிச்சை எடுக்க தானே? இல்ல, நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் பிச்சை எடுப்பவன், பிச்சாண்டி. நான் இப்ப பிரம்ம கவாலத்தை நம்முடைய ஆணவத்தை பிச்சை நாம் போய் அவனத்தை பிச்சை எடுக்கல. நமக்கு வேண்டிய அவன் தானாக தருவான். வாழ்க வாழ்க. தும்மலோடு அருந்துயர் தோன்றினும். ஐயா அடியன் பாலச்சந்திரன் படிங்க. தும்மலோடு அதான் சொன்னேன். 3 4. தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அரற்றாதென்ன கைமல்கு வரிச்சிலை கனை ஒன்றினால் மும்மதில் ஏறி எழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரணே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரணே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. தும்மலோடு அருந்துயர் தோன்றினும். எனக்கு துன்பம் வந்தா கூட நான் பெருமாளை மறவாமல் இருத்தல். நான் இன்பம் வந்தா மட்டும் நான் சொல்லிட்டு துன்பம் வந்தா ஐயோ பெருமான் என்று சோதனைப்படுத்தான்னு அவனை திட்டுறது அல்ல. அதனால துன்பம் கூட அவன் கொடுத்த கொடை. நான் செய்த வினையின் பயனாக என்னுடைய தீவினையை போக்குவதற்காக அவன் துன்பம் தருகிறான் என்று அவனுடைய திருவடியை நினைத்தல் தவிர அதை விட்டுட்டு இன்பத்துக்காக பொருளை வேண்டுகிற பதிகம் இது அல்ல என்பதை உணர வேண்டும் என்ற நிலையிலே அமைந்த பாடல். அம்மலரு அடியலால் அரற்றாது என்ன. எந்த சூழலும் பெருமானுடைய திருவடியை நினைத்தால் அது நம்முடைய துயரத்தை தானாக போக்கும். நாம் போய் அவனிடத்துல பொண்ண வேண்டி பொருளை வேண்டி அதன் மூலம் என்னுடைய துயரத்தை நானே போக்கிக் கொள்கின்ற வகையில பொருளை கருதக்கூடாது, இறைவனுடைய அருளை கருத வேண்டும் என்ற நிலை அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கையது வீழினும் கழிவுயினும். திலகவதி அம்மா படிங்க. நம்ம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல்லடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குலாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் அவடு துறையரணே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். பொருள் வேண்டும் என்று கருதாமல் அந்த பொருள் என்னுடைய இருக்கிற பொருள் என்னுடைய கையை விட்டு போனாலும்
அதனாலே நான் என்னை ஒரு கழிவு பொருளாக நினைத்தாலும் நான் பெருமானுடைய செய்கடல் அடியலால் சிந்தை செய்யேன். என்னை பிறர் ஒதுக்கி நின்றாலும் நான் பெருமானுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொள்வேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வெந்துயர் தோன்றினும். பரமேஸ்வரி அம்மா படிங்க. சிவாய நம ஐயா. சிவாய. ஐயா 6வது பாடல் தானங்க ஐயா? ஆமாம், வெந்துயர் தோன்றிய 6வது பாட்டு. வெந்துயர் தோன்றிவோர் வெறுரினும் என் தாய் உன்னடியலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்தவெண் பொடியணி சங்கரணி சந்தவெண் பொடியணி சங்கரணி இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அதனால வெந்துயர் தோன்றியோர் வெறிவுறணும். துயரத்திலும் பெருமானை வணங்க வேண்டும். துயரத்துல பெருமானை திட்டுறதல்ல, அந்த நேரத்துல அவனை புகழ வேண்டும். இந்த துயரம் என்பது நான் செய்த தீவினையினாலே வந்தது. அதை என் துயரத்தின் மூலமாக அந்த தீவினையை போக்குகிறான் என்று பெருமானுக்கு நன்றி சொல்கிற. துயரத்தில் அவனை போய் எனக்கு சோதனைப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான்னு பெருமானை திட்டுறதல்ல என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வெப்பொடு விரவியோர் 7வது பாட்டு. தனபாக்கிய மாமா படிங்க. இருக்கீங்களா? சத்தமா பாடுங்க. பாடுங்கம்மா. வெப்போடு விரவி சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டு. சரிங்கய்யா. வெப்பொடு விரவியோர் வினைவெறினும் அப்பா உன்னடியலால் அறற்றாதென்னா ஒப்புடை ஒருவனை ஒரு வழிய அப்படி அழழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வெப்பொடு விரவியோர் வினைவரினும் என்பது கூன் பாண்டியனுக்கு வந்த வெப்பு நோய். அது எதனால வந்தது? அவன் செய்த வினையினாலே வந்தது. அவன் சமணர்களை ஆதரித்தான். அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, நாங்க போய் மந்திரத்தாலே அந்த இதை பண்ணுவோம், தீய கொண்டு போய் செலுத்தி அந்த திருமணத்தை இது பண்ணிடுவோம்னு சொல்லி பொய் சொல்லி கடைசியில கொண்டு என்ன பண்ணாங்க, பொதித்தழலை வைத்தார்கள். அந்த பொதித்தழல் என்ன ஆச்சு, நீ போய் மெதுவா போய் அந்த ஐயாவை சேர்ந்துருன்னு சொல்லி ஞானசம்பந்த பையவே சென்று பாண்டிய காவேன்னு பாடினார். அந்த மாதிரி வெப்பு, அந்த வெப்போடு விரவியோர் வினை, அது வினையினாலே வந்தது. அதனால அந்த வினையை நாம் அப்படி வருகிற அந்த வினைகளை நாம் அனுபவித்து கழித அந்த வினை போகணும்னு வேண்டுவதல்ல, வினையை அனுபவித்து கழித்தால் பெருமானுடைய திருவடி உணர்வினாலே அதை தாங்குகிற ஆற்றல் நமக்கு வரும். பெருமானுடைய அருளும் வந்து சேரும். வெறும் பொருளை நினைத்து பாடில, அருளை நினைத்து பாடிய பதிகம். வாழ்க வாழ்க. பேரிடர் பெருகியோர் பிணிவரினும். வேலரசி அம்மா படிங்க. சிவாய் நம. பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கழலால் சிந்தை செய்யே ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருளாவடுதுறை அரணே. சிவா. திருச்சிற்றம்பலம். நமக்கு பெரிய இடர் வந்தாலும் பெருமானுடைய சீருடை கடலை மறவாதிருத்தல். இடர் எதனாலே வருகிறது? நாம் செய்த தீவினையினாலே வருகிறது. நன்மை செய்கிற போது நல்லது வந்தால், நாம் இன்பம் வந்தால்
நான் செய்ய நல்வினை எனக்கு இன்பம் வந்து சொல்றது போது இடர் வந்தாலும் அது என்னுடைய தீவினையால வருது என்று உணர வேண்டும். அந்த 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 உணர்ச்சி வருவதற்கு காரணம் அந்த அவனுடைய சீருடை கடல். அந்த சீருடை கடல் வந்தால் அந்த பெரிய இடரையும் தாங்குகிற ஆற்றல் நமக்கு தானாக வந்துவிடும் என்று சொல்கிற நிலையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. உண்ணினும் பசிப்பினும். கணபதி ஐயா, கணபதி ஐயா படிங்க ஐயா. மூணாம் திருமணம் 4வது பதிகம் 9வது பாட்டு காந்தார பஞ்சமா. இருக்கீங்களா கணபதி ஐயா? காணாம, சவுண்ட காணாம. இல்ல. அடுத்தது சிவ பாலகுரு ரவி படிங்க ஐயா. ஐயா நான் வெளியில இருக்கேன் ஐயா, பாத்துங்க. கேளுங்க காதால கேளுங்க, கேட்டாலே புண்ணியம். வாழ்க வாழ்க. ஆண்டாளம்மா படிங்க. ஆண்டாளம்மா. திருச்சிற்றம்பலம். உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலரடியால் உரையேறின்னா. உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன்மலரடியால் உரையாது என்ன. கண்ணனும் கடி கமழ் தாமரை மேல் அண்ணலும் மலப்பரி தாயவனே. இதுவோ ஆளுமாறென கொண்டில்லையே, இதுவோ எமையாளுமார் ஒன்றில்லையே. அதுவோ உன்னின் அருள் ஆவடுதுரையரணே. அதுவோ உனது நின்னருள் ஆவடுதுரையரணே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. உணவு உண்ணுகிற போது அல்ல, பசியும் கூட பெருமான் நினைத்தல் வேண்டும் என்று சொல்கிறார். உண்ணினும் பசிப்பினும் உறங்குகிற போது கூட பெருமான் நினைக்க வேண்டும். முழிச்சுங்கிற போது நான் பெருமான் நினைச்சேன்னு சொல்றதை விட உறக்கத்திலும் பெருமான் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமா. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியாலால் உரையாது என்ன. உன்னுடைய திருவடியை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற வகையிலே பெருமானை திருவடியை வணங்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும். சாம்பசிவா ஐயா படிங்க. பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடியலால் அறற்றாதென்னா. புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்கட்கருள் செய்து பயின்றவனே. புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்கட்கருள் செய்து பயின்றவனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் என்று நமக்கு மயங்கினால் கூட பெருமானுடைய திருவடியிலே மயங்க வேண்டும். உலகியல் பொருளிலே மறக்காமல் பெருமானுடைய திருவடியிலே மயங்கி நிற்க வேண்டும். பிணி வந்தாலும் அந்த பிணியை தாங்குகிற ஆற்றலை பெருமான் நமக்கு தருவான் என்று அவனுடைய திருவடி நினைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு கூடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அலைபுனல் ஆவடு துறை அமர்ந்த. நடராஜ ஐயா படிங்க. ஐயா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அடுத்த பாடல் படிக்கிறேன். அடியார் படிங்க ஐயா. பாடுங்க. அலைபுனலாவடு துறை அமர்ந்த இலை நுனைவேல் படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போ விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலம் இசை நிலை இலரே. வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர்
நம்முடைய வினைகள் நீங்கி பெருமானுடைய திருவடியிலே என்றும் நிலையாக இருத்தல் என்று பெருமானுடைய அருள் வேண்டி பாடிய பாடலை தவிர இது பொருள் வேண்டி பாடிய பதிகமல்ல என்பதை ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய திருக்கடைக்காப்பல உணர்த்துகிறார். எல்லாரும் பொன் வேண்டிய பதிகம்னு பாடியிருக்காங்க. இது பொருளுக்காக பாடியதல்ல, இது அருளுக்காக பாடியது. வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் என்று. எது நிலையானது? பெருமானுடைய திருவடிதான் நிலையானது என்று அந்த அருளை வேண்டி பாடிய பதிகமாக இதை கரு வேண்டும். அருள் வேண்டும் பதிகமாக, திருவடி திருப்பதிகமாக இது நாம் ஓதப்பெற வேண்டும். வெறும் யாதோ அவருக்கு காசு கொடுத்தாரு, எனக்கும் காசு கொடுப்பாரு, காசுக்காக பாடக்கூடிய பாடல் அல்ல என்பதை உணர வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்த பெருமான் கடைசியா திருக்காப்புல சொன்ன சொல்லு. வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலையிசை நிலையிலரே. பொருளும் காசு எப்படி வரணும்? நம்முடைய உழைப்பினாலே வர வேண்டும். பெருமானத்துல வேணா பெருமான் தானா கொடுத்துருவான்னு அப்படி நினைக்காமல் பொருளை உழைப்பினாலே பெறுதல், அருளை பெருமானுடைய உருக்கத்தினாலே பெறுதல். உழைப்பினாலே பொருள் பெறுதல், உருக்கத்தினாலே அருள் பெறுதல். பெருமானுடைய திருவடியிலிருந்து உருகி அருளை வேண்டி பாடிய பதிகம் என்று இதை கருத வேண்டும். அதுக்கு மாறா பல தவறான எண்ணங்களை விதைத்து விட்டார் ஆட்கள். ஐயா இந்த படிகம் படிக்கையா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கையா? தானா பொண்ணு கிடைக்குமான்னு உட்காந்து அந்த இடத்துல படிகம் படிச்சா பொண்ணு கிடைக்காது. நம்ம உடைய உழைப்பினாலே தான் நமக்கு பொருள் வர வேண்டியது. வர அப்படியே வெறும் உட்காந்த இடத்துல இந்த பதிகம் படிச்சா பொன் வரும்னு தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காக பெருமான் சொன்ன பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு சுற்று விடலாம் படிக்காதவங்களுக்காக. படிக்கலாம் தாராளமா. பெருமான் அருளை வேண்டி படிக்கணும், அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. யார் விட்டவங்க யாரோடாலும் படிக்கலாம். இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன். இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரின உன் கடல் தொழுதெழுவேன். கடல் அமுதோடு கலந்த நெஞ்சை பிடரில் அடங்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு இவதொன்றமில்லையேல் அதுவே உனதின் அருள் ஆவடுதுறை அரணே. அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை அரணே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. ரெண்டாவது உமா அம்மா படி. நம்ம திருச்சிற்றம்பலம். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கலல் விடுவே நல்ல தாளில தட புனல் தயங்கு சென்னி கோளில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எம்மையாலும் மாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆடுவதுரை அரணே. இதுவோ எம்மையாலும் மாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆடுவதுரை அரணே. சிவாய நமக்கு. வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு செண்பகவல்லியம்மா. ஐயா ஐயா நீங்கள் படிச்சு. நனவினும் கனவினும் இருக்காங்களா? செண்பகவல்லியம்மா இருக்கீங்களா? சரி, அடுத்து வரும் சங்கரையா படி. ஐயா ஐயா நான் படிச்சிட்டுமா? படி. ஐயா மூன்றாவது பாடுதானுங்க ஐயா? ஆமா, மூணாவது பாடு. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நனவினும் கனவிலும் நம்பா உன்னை, நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரினாரும் கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் புல்கு கையவனே, இதுவோ எமையாளுமாறு
ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறையரனே. அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை அரணே. திருச்சிற்றம்பலம். நனவினும் கனவினும் நம்பா உன்னை என்பது பெருமான நம்பாதவர்கள் இருக்காங்க, நாத்திகம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாத்திகம் பேசி நாத்தழும் பெருனன்னு நம்பாதவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் நம்புபவர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல நினைவு வருகிற பாடல் என்ன, குழைத்த பத்துல முதல் பாட்டு, குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான். பெருமானிடத்திலே குழைந்தால் அருள் கிடைக்கும், உழைத்தால் பொருள் கிடைக்கும். ஆனா பெருமானிடத்துல போய் நின்று பொருளை கேட்கறது போல பெருமானிடத்திலே அருளை கேட்க வேண்டும். பெருமானிடத்திலே குழைவதன் மூலம் அருளை பெற வேண்டும் என்ற வகையிலே இந்த பாடலை சொல்லி காட்டுவார்கள். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான். மற்றவர்கள் நினைச்ச பெருமான் உண்டா இல்லையான்னு அந்த நம்பினால நம்பா போனாலும் நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை மனவிலும் வழிபடுவேன், அதனாலே நான் உன்னிடத்திலே குழைகிறேன், அந்த குழைவு எனக்கு அருளை தர வேண்டும், உழைப்பினாலே நான் பொருளை தேடிக்கொள்வேன் என்ற வகையிலே அமைந்த பாடலாக இதை சுட்டி காட்டுவார்கள். என்னுடைய குருநாதர் அப்படிதான் எனக்கு பொருள் கற்றுக் கொடுத்தார். வாழ்க வாழ்க. சங்கரையா இருக்கீங்களா? சங்கர். தும்மலோடு அருந்துயர் தோன்றின. படி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அமலரடியால் அரற்றா தென்னார் கைமல்கு வரிசீலை கணையொன்றினார் மும்மதியில் எரியழ முனிந்தவனே. இதுவோ எமையாலுமா இவதொன் எமக்கில்லையே. அதுவோ தின்னருள் ஆவடு துறையரணே. அதுவோ உன் தின்னருள் ஆவடு துறையரணே. திருச்சிற்றம்பலம். செல்வம். கையாது வீடினும் கழிவுறினும் செய்கழல் அடியாலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குலாய சென்னி மையணி மிடருடை மறையவனே. இதுவோ எமையாளும் மாறுவது ஒன்றெமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள்ளாவடு துரையரணே. இதுவோ எமையாளும் மாறுவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள்ளாவடு துரையரணே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடியன் ஆறாவது பாட்டு. ஐயா இருக்காங்களா? அடியன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்க. பாடு. வெந்துயர் தோன்றி ஓர் வேறு ஊரினும் எந்தாய் உன்னடியலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்தாவென் பொடியணி சங்கரனே. இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின் அருளாவடுதுறையரணே. இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறையரணே. வாழ்க வாழ்க. ஆறாவது பாட்டு. ஏழாவது பாட்டு. வெப்போடு விரவியல். இருக்காங்களா? வேற அடியாருங்களா பாட சொல்லுங்க ஐயா. வெளியில போயிட்டாருங்க ஐயா. தாமோதரையா படிங்க. தாமோதரையா. படிங்க. இருக்காங்களா? தாமரையா? தாமோதரன் ஐயா இல்லைங்க. சிவசெல்வி ராஜா படி.
ஐயா லைன்ல இருக்காங்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கணபதி ஐயா லைன்ல இருக்காங்க. வெப்பொடு விரவியோர் வினைவரினும் வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியளால் அரற்றாதென்னா அப்பா உன்னடியளால் அரற்றாதென்னா ஒப்புடை ஒருவனை உருவழிய ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழலென விழித்தவனே அப்படி அழலென விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரணே அதுவோ உனது இன்னருள் ஆவடு நன்றிங்க. யாருங்க? இல்ல ஒண்ணு இல்ல, அது மியூட்டுக்கு நன்றி. அழகா பண்ணி ஒப்புடை ஒருவனை ஒருவழி என்பது காமனை அழித்தல். நாம காமனை அழித்தல் என்பது ஆசையை அடக்குதல். அப்ப ஆசையை அடக்குனா அன்பு சேரணும். அன்பு சேருக்கு அடையாளம் அப்பா. அப்பாதான் அன்பு இல்லையா? அதனால அப்பா உன் அடியலால் அரற்றாரா அப்படின்றார். அப்ப ஆசை நீக்கி அன்பு செலுத்துவதற்கான பாடலாக இதை கருதப்பட வேண்டும். வாழ்க வாழ்க. பேரிடர் பெருகியும் அப்பா அடியானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. சிவா கொடுங்கயா. உங்களை கூப்பிட்டவனுங்க லைன்ல வரலையா? வாங்க. எத்தனையாவதுப்பா? மூன்றாம் திருமுறையில 4வது பதிகத்துல 8வது பாட்டு காந்தார பஞ்சமம். பேரிடர் பேரிடர் பெருகி இடரினும் தளரினும் பதிங்க ஐயா. அப்பா நமச்சிவாய எத்தனையாவதுப்பா? 3ஆம் திருமுறை 4வது பதிக காந்தார பஞ்சமத்துல இடரினும் தளரினும் பதிகம் 8வது. அதுதான் எத்தனையாவது பாடுப்பா? 8வது பாட்டு பேரிடர் பெருகியோர் பிணிவரினும். இடரினும் திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம். 8வது பாட்டியா? 8வது பாட்டு பேரிடர் பெருகியோர் பிணிவரினும். அடியார் பெருமக்களை நன்றி. சிவா சிவா திருச்சிற்றம்பலம். பேரிட பெருகியோர் பிணிவரினும் சேர்வுழை கடல்ல சிந்தை செய்யேன் ஏருடை பணிமுடி ராவணனை ஆழிடர் பழவரை வளர்ந்தவனே இருவோயமையாளுமாறு இவதொன்ற மக்கிளையேல் அதுவோ உனது இன்னருளாவழுதுரையரணே அதுவோ உனது இன்னருளாவழுதுரையரணே. அடியார் மிக்க நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். வணக்கம். சீருடை கடலால் சிந்தை செய்யேன் என்று பெருமானுடைய அருளை வேண்டி பாடிய பதிகம். அத பொருள் வேண்டும் பதிகமாக மாற்றி அமைத்து விட்டார்கள். வாழ்க வாழ்க. உன்னினும் பசிப்பினும். திலகவதி அம்மா படி. சிவாய நம ஐயா. உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலரடியனால் உரையாது என்னாம் கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் அளிப்ப
அளப்பருதாயவனே அண்ணலும் அளப்பருது ஆயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது என்னருள் ஆவடு சுரையரனே. வாழ்க வாழ்க. பித்தோடு மயங்கிய 10வது பாட்டு. பரமேஸ்வரமா படிங்க. சிவாய நம ஐயா. பித்தொடு மயங்கிவோ பிணிவரினும் அத்தாவும் அடியலால் அறற்றாது என்ன அத்தா உன்னடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறன்முறைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி ஆவடு துறையரணி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன் என்று அருளுக்காக பாடப்பட்ட பாடல் இது என்று சொல்கிறார் ஞான சம்பந்தர். வாழ்க. அலைபுறல் ஆவடு துறை அமர்ந்த சாமி சாமியா இருக்காங்களா? அடியே இருக்கேயா. அந்த இல்ல அது கொஞ்சம் ராகமா பாடுங்கன்றதான் கடைசி பாட்டை. நன்றிங்க. சிவாய நம. அலை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேட்படை எம் இறையே நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவ நிலமிசை நிலையிலரே. நன்றியா. விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் என்பது விலையில்லாத அருந்தமிழ். அது அந்த அருந்தமிழை போய் அருளுக்காக பாடப்பட்டவர்களை பொருளுக்காக பாடிய பாடலா மாத்தி அமைச்சிட்டாங்க நம்ம இவங்க ஆசையினால. அதனால ஆசையினாலே இறைவனை வழிபடக்கூடாது. ஆசை நம்ம பொருள் ஆசையைதான் சேர்க்கும், ஆனால் அருள் தான் அன்பை சேர்க்கும். அதனாலே வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேற வேண்டுமானால் அந்த நிலையாக முன்னேறுதலுக்கு அருள் தான் முக்கியம் தவிர பொருள் முக்கியமல்ல. பொருள் கருதி பாட வேண்டாம், அருள் கருதி இறைவனுடைய கடலை நினைந்து பாட வேண்டும். அதனால பாடல்தோறும் பெருமானுடைய திருவடியை போற்றுகிற திருவடி திருப்பதிகமாக இதை ஓத வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வகையிலே நாம் உலகியல் நிலையிலே உயர்ந்து நில்லாமல் அருளியல் நிலையிலே நம்மை மாற்றி அமைப்பதுதான் ஆனந்தம், அதுதான் பேரின்பம் என்று சொல்லி அதுக்காக இந்த பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. இதான் நிறுத்திக்கலாயா? அடுத்தது நான் மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாமையா? ஒன்னும் சார் பட்டம்மாள் படிங்கம்மா. ஐயா அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஐயா. சார் சீக்கிரம் உடம்பு நல்லா பிரார்த்தனை பண்ணி. ஆமா சரி. நாயும் கடைப்பட்டேனே படிக்கணும். ஆமா, நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் அரவமாத்த அமுதனே அமுதமுத்து நீகமின் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவினிற்க நோயவை சாருமாகில் நோக்கினே அருள் செய்வாய். இந்த நிகழ்ச்சியை அந்த பாடலை வச்சுதான் ஆரம்பிச்சோம். வாழ்க வாழ்க. நாயினும் கடைப்பட்டேனே நன்னெறி காட்டி ஆண்டார் ஆயிரம் மரபம் மாத்த அமுதனே அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினா நிலவே நிற்க நோயவை சாரும் ஆகின் நோக்கினே அருள் செய்வாயே நோக்கினே அருள் செய்வாயே. திருச்சிற்றம்பலம்.
எல்லாரும் நல்லா பட்டமாள் மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிகள் அத்தனை பேருக்கும் நோயவை சார்ந்தால் நோக்கினை அருள் செய்ய வேண்டும் என்று எல்லாருக்குமாக பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. பாடுவாங்க ஐயா நாங்க. கீதா தேவி வந்திருக்கீங்களாமா? கலந்துருக்கீங்களா? சரி, பொன்னூசல் படிக்கிறையா? சிவாய் பாவலங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன் பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார்வேல் கண்மடவி பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. வாழ்க வாழ்க. வாழ்த்து. நடராஜா படிங்க வாழ்த்து. அடியேன் படிச்சிருக்கேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணீர் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல தகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடு பெருந்தகை இருந்ததே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியனே. சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நினைவேல் தடங்கையான் எந்தியால் ஒரு கூறான் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்லம் நீடு உலகில் பெறலாமே. வான்மிகில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோல் முரசு அரை செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நிலாப்பிழையும் நினையாப்பிழையும் அணியத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சிய கம்பனி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலா நிர்மல வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்பொழி வேந்தன் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே 3ஆம் திருமுறையை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை தலைமையேற்று வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருள் செய்யாருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி தொகுத்தளித்த ஐயா ராஜா காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயாருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி பொழிப்புரை பாடல்களை வாசித்த ஐயா சாம்பசிவ ஐயாருடைய பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நடராஜா ஐயா முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த தமிழ் வருஷப்போட கடைசி நாள் பங்குனி இறுதி நாள்ல இன்னைக்கு தொகையடியாருது. ஆனா நீங்க முடிக்கிறது முன்னாடி திருத்தொண்ட தொகையில அந்த 10வது பாட்டை பாடி முடிங்க. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் முடிய. நிச்சயம் ஐயா நீங்க பாடுங்க அந்த பாட்டை. ஐயா நான் இப்போ அறுவடை செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. ஆமாங்க ஐயா. அறுவடையில தானே பாடலாமே. பக்தராய் பணி நான் பாடிடவா? நீங்க பாடுங்க. அதுல நம்ம சாமி சேவையா பாட சொல்லாமே. தொகையடியார் பாட்டை அடியன் பாடுறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். பத்தராய் பணி நடக்கட்டும். தொகையடியாருடைய அருளால. நன்றிங்க. பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன்
பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். அறுவடை வீடியோ காட்டுறாருங்கய்யா. தொகையடியாருடைய அருளோடு அறுவடை காட்சி. வாழ்க 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 வாழ்க. பத்தையின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பரு தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனில் பத்தியின் பால் முதுதலை வணங்கிமற்றை வித்தகரு தன்மை போல விளைந்தர சாலி எல்லாம்னு சொல்லி சாலி எல்லாம் விளைந்து அது அறுவடைப்பட்டாரு. வாழ்க வாழ்க வாழ்க. சேக்கிழார் அருள் நமக்கு இவர் சொல்றாரு, நம்ம நடராஜ சொல்ல மாதிரி சேக்கடை அருள் பறிபடுவார் இளைவதாக. ஐயா காலம் எவ்வளவு முன்னாடி சுத்து அறுப்புன்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த மிஷின் வந்து ஓரம் அறுக்காது, ஓரம் அறுக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஐயா, வேற ஒண்ணு இல்ல. சரி சரி. ஆமா ஆமா ஆமா. ஓரத்துல அறுத்துட்டு அப்புறம் மெஷின் வந்து நடுவில் தான் அறுத்துட்டோம். நடுவில் அறுத்துட்டு போயிடுங்க. ஆமாங்க ஐயா, அதுதாங்க. தொகையோட அறுவடை நல்லா சீரும் சிறப்பா நடக்கும். நன்றிங்க ஐயா. ஐயா அனைத்து ஆமா ஆமா நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நாங்களே இயற்கையை ரசிக்கிறோம்ல. இது இல்லைன்னா ரூம்லயே உட்காந்து எதையோ பண்ணி இருக்கிறதோட கம்ப்யூட்டர்ல இருந்தத விட உங்க மூலமா அந்த இயற்கை அழகா ரசித்தோம். கற்பனையிலே பாக்குறோம் அறுவடை செய்யுது. இல்ல நேராவே காட்டு, கற்பனை இல்லாம நேராவே காட்டாரு, நேரடியாவே காட்டினார் அந்த இயற்கைய. வாழ்க. இயற்கையோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம். இரவு சந்திப்பையா. நன்றிங்க ஐயா. இரவு சந்திக்கலாம். சிவாய நன்றிங்க. நடராஜ ஐயா நீங்க வந்துடுறீங்க இல்லையா? சரி ஐயா. இன்னைக்கு நான் இந்த மிஷின் வந்து அறுப்பறதுக்கு போதுங்க ஐயா. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு நாளானிக்கு நாளைக்கு புது வருஷம் பிறப்பு